வணக்கம் நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அந்த நன்றி அப்படின்னு சொன்னால், நேற்று ஒரு விழிப்புணர்வு பதிவு போட்டிருந்தேன். குறிப்பாக தம்ப்நெயிலில் இப்படியெல்லாம் தேர்வர்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது நான் நேற்று ஏன் இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணேன்னா, தெரிஞ்சுக்கணும் தேர்வர்களை எப்படிலாம் அவங்க கவர்ந்து இழுக்கிறாங்க, என்னென்ன விஷயம் சொன்னால் அவங்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர் பார்த்தோன்னா இன்னும் மேலும் சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதால் தான் இன்றைக்கி அந்த பார்ட் 2 அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். அவர் அந்த பதிவு போட்டவர் இன்னொரு பதிவில் உடனே போட்டிருக்கிறாரு, ஃபைனல் ஆன்சர் கீ வெளியீடு, அதே மாதிரி ஸ்டார் கொஷினுக்கு 10 மார்க் உண்டு, இது மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க. நிச்சயம் இப்படி மனசு வருதுன்னு தெரில. நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னா பழைய அந்த ரிசல்ட் அனலைஸ் எல்லாம் எடுத்து சொல்லலாம். ஏன்னா அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னு தேர்வர்கள் புரிஞ்சுப்பாங்க. பழைய ரிசல்ட்டை சப்ஜெக்ட் வைஸாக சொல்லலாம். இப்போ 14 மேஜருக்கு இப்போ நடந்திருக்குன்னா, அந்த 14 மேஜர்ஸ் பார்த்திங்கன்னா கடந்த 2022 தேர்வில் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்காங்க, தமிழ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, இங்கிலீஷ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, மேக்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, பாட்னி எவ்வளோ எடுத்திருக்காங்க, ஜுவாலஜி எவ்வளோ எடுத்திருக்காங்க, இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணலாம். அப்போ கம்பேரிசன் பண்ணும்போது தேர்வர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. அவங்க ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்து வச்சுருப்பாங்க, 78 80 82 அல்லது 70 இப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை சில கொஷின்ஸ்லாம் தவறுன்னு சொல்லியிருப்பாங்க, அது அப்ஜெக்ஷன் ட்ராக்கில் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி அவங்க மனநிலையில் இருக்கும்போது நம்ம அந்த ரிசல்ட்டு அனலைசஸ் கடந்த 2022 வெளியிட்ட அந்த ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டுக்கு எவ்வளோ டிஃபர் வரும், எவ்வளோ வேரியேஷன் வரும் மார்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னோமா அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. நமக்கும் ஒரு ஐடியா வந்துடும், இந்தந்த மார்க்லாம் கண்டிப்பாக அந்த முறை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாமளும் தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக அந்த முறை முன்பு இருந்ததை விட ரிசல்ட் கட் ஆஃப்லாம் குறைய தான் போகுது. அதுக்கு காரணம் நாமளும் பல வீடியோக்களில் சொல்லிட்டோம். தமிழ் தகுதி தேர்வு சில பேர்லாம் கிளியர் பண்ணாமல் இருக்காங்க. நிறைய சப்ஜெக்டில் மார்க்ஸ் எடுத்து இந்த தமிழ் தகுதி தேர்வுலாம் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாமளும் நிறைய பதிவில் சொல்லியிருந்தோம். ஸோ இதை மாதிரி கம்பேரிசன் பண்ணி வீடியோ போடலாம் நண்பர்களே. அதை விட்டுட்டு பிஜிடிஆர்பி ரிசல்ட் வெளியீடு, ஓஎம்எஸ் ஷீட்டு திருத்தும் பணி தொடக்கம், ஃபைனல் ஆன்சர் கீ வெளியீடு, ஸ்டார் கொஷின்ஸுக்கெல்லாம் 10 மார்க் உண்டு அப்படிலாம் சொன்னால் இது தேர்வர்களை ஏமாற்ற வழியாக தான் இருக்கும். எனவே மீண்டும் தேர்வர்கள் கவனமுடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு டிஆர்பி அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன், நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களை எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக இது நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.